உனக்காக பொருந்தேனே எனதழகா. எப்படி அதிகமா உங்களுக்கு மனசு வந்துச்சு? நீங்க என்ன விரும்பாம இருந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் மேல அவ்வளோ லவ் வச்சுட்டு உங்களால எப்படி என்ன இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க மனசு வந்துச்சு? கண்டிப்பா உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அதிகமா. இந்நேரம் அந்த மருது மட்டும் என்னை கடத்திட்டு போகலைன்னா அன்பு மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை விட்டு கொடுத்துட்டு நீங்க ஃபாரின் போயிருப்பீங்க தானே. எப்படி அதிகமா உங்களுக்கு மனசு வந்துச்சு? என் மனசு எப்படி நீங்க சுக்குநூறா உடைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அதிகமா. நான் என் மேல உங்களுக்கு லவ் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என் மேலே அவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன வேறொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கல்ல, அப்போவே என் மனசு சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அதிகமாமா, உடஞ்சி போச்சு. உங்களால் நான் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிட்டேன்னு தெரியுமா? நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையினால வாழ முடியாதுன்னு நான் சூசைட் அளவுக்குலாம் நினைச்சாதி மாமா. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் என்ன இன்னொருத்தவங்களுக்கு வீட்டு கொடுக்க நீங்க ரெடி ஆயிட்டீங்கல்ல. உங்களை என்னைக்குமே இந்த விஷயத்துக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன் அதி மாமா, மன்னிக்கவே மாட்டேன். ஐயோ கடவுளே, அபி எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறான்னு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. அபிக்கு முதல்ல இவ்வளவு கோவம் வருமா? கோவத்துல என் கண்ணத்துல அரைஞ்சிட்டா. ஆனா அவ எதுக்கு இப்படி நடந்துக்கிறான்னு சத்தியமா எனக்கு புரியவே இல்லையே. ஐயோ தலையெல்லாம் வெடிக்குது. இந்த அளவுக்கு அவ கோவப்படுறானா என்ன காரணமா இருக்கும்? ஐயோ யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலும் எதுவுமே மைண்டுக்கு வரவே மாட்டேங்குது. அபி இந்த அளவுக்கு கோவப்படுறானா அப்படி என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை நம்ம அவ கழுத்துல தாலி கட்டினது அவளுக்கு பிடிக்கலையா, இல்லை என்னவா இருக்கும்? அப்படியும் அவகிட்ட சாரி கேட்டுட்டு டிவோர்ஸ் வாங்கிடலான்னு கூட பேசியாச்சு. ஆனா அதுக்குதான் அவ என்ன ஓங்கி அரைஞ்சா. அப்போ வேற என்ன விஷயமா இருக்கும்? ஐயோ கடவுளே, இது என்னடா இது எனக்கு வந்த சோதனை? கடவுளே. எல்லாரும் ஃபர்ஸ்ட் நைட்ல அதை பத்தி யோசிப்பானுங்க, இதை பத்தி யோசிப்பானுங்க, எதை பத்தியோ யோசிப்பானுங்க. இப்படி என்ன மட்டும் எப்படி யோசிக்க வச்சுட்டியே? உனக்கு ஏன் என் மேல இவ்வளோ வஞ்சம்? சரி என்னடா இது எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ட்விஸ்டா? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. ஐயோ, பொண்ணுங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு யாராலையும் அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் உண்மைதானோ? ஐயோ, இது என்னடா இது? கல்யாணம் முத நாளே இவ்வளோ பெரிய குழப்பமா இருக்கு. அவ எதுக்கு முதல்ல இந்த மாதிரி பிஹேவ் பண்றா? ஐயோ ஐயோ முடியலையே என்னால. என்ன பண்ணலாம்? பேசாம அவகிட்டயே கேட்டுடலாமா? ஐயோ மறுபடியும் கோவத்துல அரைஞ்சிட்டானா? வேணாண்டா சாமி. டே ஆதி, ஒழுங்கா அமைதியா இருடா, அமைதியா இரு. ஏற்கனவே அபிக்கு இந்த அளவுக்கு கோபம் வருமானே செம்ம ஷாக்கா இருக்கு. இதுல வேற ஏதாச்சும் கேட்க போய் எதுக்குடா வம்பு, எதுக்கு வம்பு? பேசாம கொஞ்சம் பொறுமையாவே இருந்து பார்க்கலாம். என்ன கொலுசு சத்தம் கேக்குது? ஒருவேளை வராலோ? வந்து இப்போ நம்ம என்ன பேசுறது? அவகிட்ட பேசலாமா வேண்டாமா? ஐயோ என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருந்தேன், இப்படி எல்லாம் புஷ்ன்னு போயிட்டு. ஐயோ கடவுளே, இப்போ நான் வாயை துறக்கலாமா வேண்டாமா? ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? என்ன இவ பாட்டுக்கு வந்தா நம்மள கிராஸ் பண்ணி போய் அங்க எதையோ தேடிட்டு இருக்கா. என்ன தேடுறா இவ? ஐயோ, ஆளு வேற பின்னாடிலேருந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்காளே. அதுவும் இந்த மல்லிப்பூ வாசம் வேற மூக்க தொலைக்குதே. கடவுளே, என்னை எதுக்கு இப்படி சோதிக்கிற? இப்போ என்ன பண்ணலாம்? மறுபடியும் பேசி ட்ரை பண்ணலாமா? வேண்டாம் வேண்டாம், அவ கொடுத்த அறையோட வீக்கமே இன்னும் தாங்கல. இதுல இன்னொரு வாட்டியா? ஐயோ, இப்படி இவ்வளவு தூரமா நிக்க வச்சு பாக்குறது வேற ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஆளு இன்னைக்குன்னு வேற நான் கட்டின தாலியோட தலையில மல்லிப்பூவோட இவ்வளோ அழகா நிக்கிறா. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என்ன புரிஞ்சுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையா?
இவ்வளோ நேரம் அவ என்னத்தை தேடுறா? ஐயோ, நம்ம கண்ணு வேற ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது, எங்கெங்கயோ பாக்குது. கடவுளே, என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருந்தேன். இவ்வளோ நாள் அடக்கி வச்சிருந்த மொத்த காதலையும் அவகிட்ட கொட்டி தீத்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணலான்னு எவ்வளோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாம் வேஸ்டா? இப்ப இவ எதுக்கு பெட்ஷீட் பில்லோலாம் எடுத்து கையில வச்சிருக்கா? ஐயோ, கோவத்துல நம்மள ரூம் விட்டு வெளியில துரத்த போறாளா? என்னன்னு ஒன்னும் புரியலையே. வழிய விடுங்க. வழிய விடணுமா? ஏ அபி, என்ன இது கையில பெட்ஷீட்டு தலகாணி எல்லாம் வச்சிருக்க? வழிய வேற விட சொல்ற? ஏ, என்னடி ஆச்சு உனக்கு? வழிய விடுங்கன்னு சொன்னேன். என்ன இவ அபிதானா இவ்வளவு கோவமா பேசுறா? பொண்ணும் புரியலையே. ஐயோ, இவ முறைக்கிற முறைய பார்த்தா அவ கொடுத்த அடிதான் ஞாபகத்துக்கு வருது. எதுக்கு வம்பு? வழியத்தான விட சொல்றா, வழிய விட்டு நிப்போம். அட கடவுளே, யாருக்காச்சும் இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்குமா? எவ்வளோ நாள் இந்த ஃபர்ஸ்ட் நைட் பத்தி கனவுலாம் கண்டிருப்போம். ஆனா இன்னைக்கு எல்லாம் புஷ்ன்னு போயிட்டு. சரி, இது நடக்கலைனாலும் பரவாயில்ல. ஆனா ஒருத்தி ஏன் கோபமா இருக்கானே தெரியலையே. அத சொல்லிட்டு கூட என் மேல கோவப்படலாம். ஆனா என்ன ஏதுன்னு சொல்லாமலே இவ பாட்டுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? ரொம்ப நேரமா சைலண்டா வேற இருக்கா. ஒருவேளை மறுபடியும் பால்கனில நின்று அழுக கிழுக போறாளா? பொண்ணும் புரியலையே. எதுக்கும் போய் பார்ப்போம். என்ன இவ தரையில படுக்கையை விரிச்சு போட்டு வச்சிருக்கா? அடி பாவி, அப்படி என்னடி உனக்கு என் மேல கோவம்? தனியா படுக்க போறாளோ? ஐயோ ஐயோ, என்ன கோவம் வேற ஒன்னும் புரியல இவள. அபி அபி, ஏ, ஒன்ன தாண்டி கூப்பிடுறேன், காதுல விழுகுதா இல்லையா? என்ன என்ன இவ என்னன்னு கேக்குறது ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, ஒரு வேகத்துல வேற கூப்பிட்டோம். இப்ப எப்படி இவகிட்ட கேக்குறது? இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்றீங்களா, இல்ல நான் போய் படுக்கவா? இல்ல, அது ஆமா, கீழே என்ன? கீழே என்ன? கீழே என்னவா? ஏய், இப்ப எதுக்கு நீ கீழே போய் படுக்கையை விரிச்சு போட்டு வச்சிருக்க? இது என்ன கேள்வி? தூங்குறதுக்கு தான். அபி, நீ அபிதானா? இல்ல உன் உடம்புல ஏதாச்சும் பேய்க்கு பூந்துருச்சா? ஓ, இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன இவ எந்த கேள்வி கேட்டாலும் இப்படி எடக்கு மடக்கா பதில் சொல்லிட்டே இருக்கா. அபி, சரி, நான் நேரடியாவே கேக்குறேன். இப்போ எதுக்கு நீ தரையில படுக்கையை விரிச்சு போட்டு வச்சிருக்க? இப்ப என்ன உங்களுக்கு தரையில ஏன் படுக்கையை விரிச்சு போட்டு வச்சிருக்கேன்னு தெரியணும், அவ்வளவுதானே? நான் போய் கீழே படுக்க போறேன், அதுக்குதான். ஓ, என்னது? கீழே படுக்க போறியா? ஏண்டி? ஏன்? இனிமே நான் கீழே தான் படுப்பேன், நீங்க மேல படுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். என்ன இவ பாட்டுக்கு போய் படுத்துட்டா? ஐயோ, எதுக்கு கோபமா இருக்கானே தெரியல. இந்த அளவுக்கு கோபமா இருக்கானா அப்படி என்னவாதான் இருக்கும்? அடியே, அதையாச்சும் சொல்லண்டி. சரி, வழக்கமா ஃபர்ஸ்ட் நைட்ல ஹக்கு கிஸ்ஸு இதெல்லாம் தான் இல்ல. அட்லீஸ்ட் ஒரே பெட்லயாச்சும் 2 பேரும் படுத்துருக்கலான்னு பார்த்தா அதுக்கும் அப்பு வச்சிட்டா. படுபாவி, எதுக்குடி கோபமா இருக்க? ஐயோ அபி, என்னாச்சு அபி? நீ ஏதோ கோபமா இருக்கன்னு எனக்கு புரியுது. ஆனா அது என்னன்னு சொன்னாதானே பேசி ஒரு முடிவுக்கு வர முடியும். நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லாம இப்படி தரையில போய் படுத்தா என்ன அபி அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம், முதல்ல பெட்ல வந்து படு அபி, ப்ளீஸ். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. என்னது லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கணுமா? அவன் ஃபர்ஸ்ட் நைட்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணுவான். என்ன இவ தூங்க சொல்றா? அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ. ஆனா இவ எதுக்கு இப்ப கோவமா இருக்கானே தெரியல. ஜோ கடவுளே. அபி, இப்ப நீ மேல வந்து படுக்கிறியா இல்ல நான் கீழே வந்து படுக்கட்டுமா? என் பெர்மிஷன் இல்லாம என் பக்கத்துல வந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா நீங்க மேலேயே படுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், புரிஞ்சதா? என்ன இவ இப்படி பேசுறா? என்னடி இவ்வளவு நாள் சாந்த சொரூபினியா இருந்த, இன்னைக்கு இப்படி சரோஜாக்கா மாதிரி பேசுறா? ஐயோ டே ஆதி,
என்னடா இது? ஒருவேளை எல்லா பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிதான் சரோஜாவா மாறிடுவாங்களோ? ஐயோ, எதை எழுதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நேரத்துல நான் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேனே கடவுளே. அது சரி, யாரு கண்ணு பட்டுச்சோ இன்னைக்கு நம்ம தனியா தான் தூங்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு போல இருக்கு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? இவ வேற சொன்ன பேச்சு கேட்காம தரையில தான் படுப்புன்னு படுத்திருக்கா. இவளை தரையில படுக்க வச்சுட்டு எனக்கு பெட்ல படுக்கவும் மனசு வரல. இப்போ என்ன பண்றது? பேசாம அந்த பக்கமா போய் நம்மளும் தரையிலே படுத்துற வேண்டியதான். இன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒரே கனவு மாதிரி இருக்கு. நல்லவேளை ஆதி தம்பி அபிய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. இல்லைன்னா இந்நேரம் எனக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆகியிருக்குள்ள. மனசு ஃபுல்லா ஷில்பா மேடமை வச்சுட்டு நான் எப்படி அபி கழுத்துல தாலி கட்டி அவளோட எப்படி நான் குடும்பம் நடத்தி இருந்திருப்பேன். என்னால அபி வாழ்க்கையில வீணா போயிருந்திருக்கும். கடவுளே, எனக்கு இப்போ நடந்திருக்கிறது நல்லதா கெட்டதான்லாம் தெரியல. ஆனா மனசுல டாக்டர் மேடம் வச்சுட்டு நான் அபி கழுத்துல தாலி கட்டியிருந்தா அது கண்டிப்பா 2 பேரோட வாழ்க்கையுமே பாதிச்சிருக்கும். இதுக்கு கண்டிப்பா கடவுளுக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும். கண்டிப்பா எது நடந்தாலும் அதுல ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு எனக்கும் அபிக்கும் கல்யாணம் நின்னதுக்கான காரணம் நானும் டாக்டர் மேடம் தான் சேரணும்னு விதி ஏதாச்சும் இருக்கா என்ன? ஆனா அவங்களுக்கு நான் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவனாச்சு. நான் எப்படி அவங்களோட சேர முடியும்? இல்ல, இது சரியா வராது. இல்ல, டாக்டர் மேடம்க்கு எப்பவுமே நான் பொருத்தமானவனே கிடையாது. அட கிருஷ்ணா, என்னன்னா நீங்க இன்னும் தூங்கலையா? இல்ல அர்ஜுன் தம்பி, அது தூக்கம் வரல, அதான் இப்படியே உட்காந்துட்டேன். எனக்கு புரியுதுண்ணா. இன்னைக்கு உங்க கல்யாணம் நின்று போனதை நினைச்சு நீங்க வருத்தத்துல இருக்கீங்க, அப்படித்தானண்ணா? சாரிண்ணா, ரொம்ப எங்களால தானே நீங்க இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன். யார் யாருக்கு என்னென்ன எழுதியிருக்கோ அதுதானே அர்ஜுன் நடக்கும். அதோட கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறதுன்னு சொல்லுவாங்க அர்ஜுன். அது அபியும் ஆதியும் ஒன்று சேரணும்னு விதி இருக்கு அர்ஜுன். ஸோ அவங்க 2 பேர் தானே ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதனால இதில் எனக்கு பெருசாக வருத்தம்லாம் எதுவும் இல்லை அர்ஜுன். நீ என்ன நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாத, சரியா? நான் ஏதோ சும்மா தூக்கம் வரலையேன்னு இப்படி இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அர்ஜுன். தூக்கம் வந்தோடனே நான் ரூமில் போய் தூங்கிடுவேன் அர்ஜுன். நீ என்ன நினச்சி எதுவும் கவலைப்படாத, சரியா? ஓகேண்ணா. அப்புறம் இது உங்க வீடு மாதிரினா உங்களுக்கு எப்போ என்ன தேவைனாலும் என்ன ஒரு 8 கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். ஓகே? கண்டிப்பா அர்ஜுன் தம்பி, கண்டிப்பா. இந்த நேரத்துல யாரு போன்ல? ஹலோ, எஸ் சொல்லுங்க. வாட்? ஓ மை காட், இதோ நான் இப்பவே வரேன். ஓ ஷிட், இவள பைத்தியமா இவள? ஐயோ அர்ஜுன் தம்பி, என்னாச்சு தம்பி? ஏன் ஒரு மாதிரி படப்படன்னு பேசுறீங்க? என்னாச்சு? அது ஒண்ணு இல்லைனா, என் ஃப்ரெண்டு ஷில்பா இருக்கால, உங்களுக்கு கூட தெரியுமே, அவ சூசைட் அட்டம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாண்ணா. அதான் ஃபோன் வந்துச்சு. அன்புனா, நான் அர்ஜென்ட்டா வெளில போகணும். வீட்டில் யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் வெளியில போயிருக்கேன்னு சொல்லிருக்கேண்ணா. வரேண்ணா, பாய்ண்ணா. என்ன? டாக்டர் மேடம் சூசைட் ட்ரை பண்ணிட்டாங்களா? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்களா? அட கடவுளே, என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் புரியல. இல்ல டாக்டர் மேடம், நான் உடனே பார்த்தே ஆகணும். இல்ல அர்ஜுன், வாடா. ஏய் ஷில்பா, என்னடி இது? உன்ன அப்படியே வர்ற கோத்துக்கு அப்படியே 4 அறையெல்லாம் போல இருக்கு. கேட்டி, நீ படிச்சவ தானே, 10க்கு டாக்டர் வேற. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ சூசைட் ட்ரை பண்ணிருப்ப? கேட்டி, ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு மத்தவங்களுக்கு தான் தெரியாது. நீ ஒரு டாக்டர் தானே, உனக்கு தெரியாதா என்ன? இல்ல அர்ஜுன், எனக்கு வேற வழி தெரியல அர்ஜுன், அதான். என்னடி வழி தெரியல? என்ன வழி தெரியல? அப்படி என்ன ஒரு பிரச்சனை சூசைட் ட்ரை பண்ற அளவுக்கு? ஐயோ, சரிடி சரி, நீ ஏதோ சூசைட் ட்ரை பண்ணிட்டங்கிற டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். சரி, சாரி. ஹே ஷில்பா, என்னாச்சுடி உனக்கு? நீ எவ்வளோ தைரியமான பொண்ணு, எவ்வளோ போல்டான பொண்ணு. எதா இருந்தாலும் நீ நல்லா போல்டா தானே ஃபேஸ் பண்ணுவ. என்னாச்சு உனக்கு? நீ சூசைட் ட்ரை பண்ற அளவுக்கு? இல்ல அர்ஜுன், அது இங்க பாரு ஷில்பா, நீ கொஞ்ச நாளாவே சரியில்லை ஆளு. நானும் உங்ககிட்ட நிறைய வாட்டி கேட்டுட்டேன், நீ இல்லைன்னு சொல்லிட்டு மலிப்பிட்ட. ஆனா அதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஒழுங்கா என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒழுங்கா சொல்லு, நீ இந்த முடிவு எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன காரணம்? இல்ல அர்ஜுன், அது நான் ஒருத்தர மனசார விரும்பின அர்ஜுன். வாட்?
லவ் பண்ணியா? சரிடி, லவ் பண்ண ஓகே, அதுக்காக சூசைட் அளவுக்குலாம் இல்ல. எனக்கு புரியலடி, கொஞ்சம் தெளிவா சொல்லு. இல்ல அர்ஜுன், அவரை நான் ரொம்ப மனசார விரும்பினேன் அர்ஜுன். ஆனா அவருக்கு இன்னைக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு அர்ஜுன். என்னால அவரை இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுத்துட்டு வாழ்க்கை ஃபுல்லா வாழ போறத நினைச்சு சுத்தமா முடியல அர்ஜுன். அதான் இப்படி பண்ணிட்டேன்டா. ஏய் ஷில்பா, என்னடி நீ என்னமோ சொல்ற? நீ ஒருத்தர் விரும்பின, அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா சூசைட் அட்டன் பண்ணிட்டியா? ஏய் என்னடி சொல்ற நீ? நீ ஒருத்தரை விரும்பிருந்தா அதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்லடி. என்னடி நீ? அம்மா யார் அது? இல்லடா அர்ஜுன், இனிமே நீ அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு யூஸும் இல்லடா. ஏன்னா அவரு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டி அவளை இந்நேரம் அவரோட மனைவியாவே ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாருடா. என் விதி எனக்கு அவரு கிடைக்கலடா அர்ஜுன். ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அர்ஜுன். அவரை மறந்துட்டு என்னால சத்தியமா இருக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியலடா அர்ஜுன். ஏ ஷில்பா, என்னடி இது? நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஒருத்தர் மேல நீ இவ்ளோ காதல வச்சுட்டு எப்படி ஏண்டி இவ்ளோ காதல வச்சிருக்க? நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தனா ஏதாச்சும் நம்ம பண்ணிருக்கலாமேடி. ஏண்டி இப்படி எதுவுமே சொல்லாம மறைச்சிட்ட? எல்லாம் என்னோட தலைவிதி அர்ஜுன், தலைவிதி. சரி சரி, உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது ஷில்பா. ஆனா என்னைக்குமே சூசைடு ஒரு சொல்யூஷனா இருக்காது ஷில்பா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அதுவும் நீ ஒரு டாக்டர், ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தேங்க் காட் நீ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனை தாண்டிட்ட. இல்லைன்னா நினைச்சு பாரு, என்னால சத்தியமா நினைச்சு கூட பார்க்க முடியலடி. நீ இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணுனா அவ்வளவுதான் ஷில்பா. சரிடா அர்ஜுன். ஓகே ஷில்பா, நீ கண்டதை யோசிக்காம ஒழுங்கா இப்போ ரெஸ்ட் எடு, சரியா? எதா இருந்தாலும் நீ ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சுக்கலாம். ஓகே சரிடா. அப்போ டாக்டர் மேடம் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணமா? எனக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆயிட்டு இருந்தா டாக்டர் மேடம் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்களா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் என்னாலதான். ஐயோ, டாக்டர் மேடம் என்ன திருமணத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா அவங்க கஷ்டம் மட்டும்தான் படுவாங்க. இல்ல 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 இல்ல, டாக்டர் மேடத்துக்கு நான் எப்பவுமே பொருத்தமானவே இல்லை. அதோட அவங்களுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறேன்னா என்னைக்குமே அவங்களுக்கு நான் பொருத்தமானவனே கிடையாது. இல்ல, டாக்டர் மேடம்க்கு எப்படியாச்சும் சீக்கிரம் சரியாயிடணும். கடவுளே, நீதான் அவங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும். அன்போனா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னா? இல்ல அது, ஓ ஷில்பாவை பார்க்க வந்தீங்களா? ஐயோ நான் சுத்தமா மறந்துட்ட பாருங்களேன். ஷில்பாவை உங்களுக்கு தெரியும்னு. ஐயோ சாரிண்ணா, நீங்க போய் பாருங்கண்ணா. ஷில்பா உள்ளதா இருக்கா? அர்ஜுன் தம்பி, டாக்டர் மேடம் இப்போ எப்படி இருக்காங்க? இப்போ நல்லா இருக்காண்ணா. ஆனா தேங்க் காட் என்னவங்க கொஞ்சம் டிலேவா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தாலும் கண்டிப்பா உயிருக்கே ரொம்ப ஆபத்துன்னு டாக்டர்ஸ் சொன்னாங்கண்ணா. கடவுள் புண்ணியத்துல இப்போ அவன் நல்லா இருக்காண்ணா. இப்போ அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. நீங்க போய் பாருங்கண்ணா. சரி அர்ஜுன். ஓகே அன்பண்ணா, நீங்க ஷில்பா போய் பாருங்க. நான் டாக்டரை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நான் போய் பேசிட்டு வரேன். இல்ல, என்னால டாக்டர் மேடத்தை கண்டிப்பா போய் பார்க்க முடியாது. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் போய் அவங்கள பார்ப்பேன்? இன்னைக்கு இவங்க இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். நான் எப்படி அவங்கள போய் பார்ப்பேன்? இல்ல, எனக்கு அந்த தைரியம் சுத்தமா கிடையாது. இல்ல, டாக்டர் மேடம்க்கு நான் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இனிமேலும் அவங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நானும் அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். டாக்டர் மேடம் என்னை விட்டு விலகி இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. என்னால உங்களுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. என்ன இது, நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடியும் இவரை காணும்.
குளிச்சுட்டே வந்துட்டோம், இப்போவும் இவரை காணோம். ஐயோ எங்கே போனார்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம நைட்டு அப்படி கோவமாக நடந்துக்கிட்டதுனால சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாச்சும் போயிட்டாரா? ஐயோ கடவுளே, இப்போ வீட்டில் யாராச்சும் கேட்டாங்கன்னா இப்போ நான் என்ன சொல்கிறது? இங்கே என்ன ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு, என்ன பேப்பர் இது? ஹாய் அபி, குட் மார்னிங். அது நீ தூங்கிக்கிட்டு இருந்த, அதனால் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நான் எழுந்து ஜாகிங் போயிருக்கேன். அப்படியே கொஞ்சம் ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுவேன் அபி. டேக் கேர் அபி, பத்திரமா இரு, நான் சீக்கிரம் வந்துடுவேன். அப்பா இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அவரை பார்க்கவும் ஒரு பக்கம் பாவமாக தான் இருக்குது, ஆனாலும் அவர் பண்ணினது தப்பு. அவர் தப்பு அவர் ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் அவருக்கு இந்த பனிஷ்மெண்ட் அவசியமான ஒன்று தான். சரி, எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளே பேசாமல் வெளியில் போயிடலாம். அபிமா, உள்ள வரலாமா? ஐயோ அத்தை, என்னத்தை அங்கே நிற்கிறீங்க? உள்ள வாங்கத்த. அபிமா, எழுந்துட்டியாடா? என்னடா இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்ட? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்கலாம்ல? இல்லத்த, அது எப்பவும் எந்திரிக்கிற டைம்ல த, அதனால தான் த. சரிடா அபிமா. ஆமாம், ஆதி எங்கடா? அவரு ஜாகிங் போயிருக்காரத்த. இந்த ஆதி இருக்கானே, இடி இடித்தாலும் மழை பெஞ்சாலும் அந்த ஜாகிங் போகிறத மட்டும் நிறுத்தவே மாட்டான். சரிடா அபிமா, பூ வந்து அங்கே டேபிளில் வச்சுருக்கேன்டா, பூவை மறக்காமல் தலையில் வச்சுக்கணும், சரியா? சரியத்த. சரிடா அபிமா, நீ பொறுமையாக வந்தால் போதும், சரியா? வேலையெல்லாம் அத்தை பார்த்துக்க, நீ அதை பற்றிலாம் எதையும் கவலைப்படாத, ஓகே? ஐயோ அத்தை, அதெல்லாம் நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேணாத்த, நான் வந்து பார்க்குறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கத்த, ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன், சரியா? அட, இது நல்ல கதையாக இருக்கே. நேற்று தான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னைக்கு உன்னை வேலை செய்ய சொன்னால் எல்லாரும் என்ன கொடுமைக்கார மாமியார் நினச்சிட மாட்டாங்களா? அபிமா, அதெல்லாம் எதுவும் வேணாண்டா, நீ நல்லா ரெஸ்ட் எடுறா, அது போதும். அத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், சரியா? அத்தை, எனக்கு எந்த சிரமமும் இல்லை அத்தை, நீங்கள் போங்க, ஒரு 5 மினிட்ஸில் நான் கீழே வரேன், சரியா? அது சரி அபிமா, நீ பொறுமையாக வாடா. அதான் அண்ணி இருக்காங்களே, நானும் அண்ணியுமே எல்லா வேலையும் பார்த்துக்குறோம், சரியா? சரியாத்த, ஒரு 5 மினிட்ஸில் நான் வந்துடுறேன். சரிடா அபிமா. அபிமா, அப்புறம் கல்யாணம் புது பொண்ணு தலை நிறைய பூ வச்சிருக்கணும், சரியா? சரியாத்த. என்ன இந்த கிருஷ்ணாவை இன்னும் காணல? ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் என்னதான் பண்றான்னு தெரியல இவனை. அப்பா டே, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா? விடியவே இல்லடா இன்னும், அதுக்குள்ளார அத்தனை கால் பண்ணி வர சொல்லிட்டு இருக்கேன். என்னடா உனக்கு இப்ப என்ன உனக்கு? எனக்கு இருக்கிறது இருக்கட்டும். ஆமா, நீ என்னடா மூஞ்சில மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்க, அதுவும் இந்த டைம்ல? கேப்படா கேப்ப, நீ இதுவும் கேப்ப, இதுக்கு மேலேயும் கேப்ப. நீ பண்ணின காரியத்துக்கு நான் என்ன 1 மாசத்துக்கு இந்த மாஸ்கோட தான் தெரியணும் போல இருக்குடா. டேய் கிருஷ்ணா, என்னடா இப்படி காலங்காத்தாலே உளறிட்டு இருக்க? நான் அப்படி என்னடா பண்ணிட்டேன் நீ மாஸ்க் போடுற அளவுக்கு? என்னது, என்ன பண்ணியாவா? அட பாவி, படுபாவி படுபாவி. ஏண்டா நேத்து நீ என்ன பண்ணனு உனக்கு மறந்து போச்சு, அப்படித்தானே? டே, நேத்தி அபி சிஸ்டர்னு நினைச்சி என் வாயை கொதறி வச்சு, உனக்கு ஞாபகம் இல்ல? டேய் என்னடா கிருஷ்ணா, அதை நீ இன்னும் மறக்கலையா? சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க. டேய், அது சும்மா ஏதோ எதேச்சியா நடந்துச்சுடா, விடண்டா, எதுக்குடா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க? ஆமா ஆமா, அந்த கன்றாவிய நினைச்சிட்டே இருக்கணும்னு எனக்கு மட்டும் தலையெழுத்து பாரு உன்ன. அடே, நீ பண்ணின காரியத்துக்கு என்னால மூஞ்ச வெளியிலே காட்ட முடியலடா, அதனால தான்டா இப்படி மாஸ்கோட தெரிஞ்சிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? நேற்று நைட்டு உங்க வீட்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் எங்க தெருவுக்குள்ளார நுழைஞ்சனா எல்லாரும் என்ன ஒரு மாதிரி மார்க்கமா பார்த்தாங்க. என்னடா நம்ம மூஞ்ச எல்லாரும் மார்க்கமா பாக்குறாங்களேன்னு வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்தா, ஏண்டா படுபாவி, இப்படியாடா உதட்ட கடிச்சு வச்சிருப்பேன். எல்லாரும் என்ன எப்படி பார்த்தாங்க தெரியுமாடா? ஒரே ஷேம் பப்பி ஷேமா இருந்துச்சுடா. அதனாலதான் இன்னைக்கு மாஸ்கை போட்டுட்டு வெளியில வந்தேன். எனக்கு இதெல்லாம் தேவை பாரு. அடைச்சி அந்த கண்டவை நினைக்க எனக்கு தலையே சுத்துதுடா. டே கிருஷ்ணா, ஏன்டா நீ வேற? நானே ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன், நீ வேற சும்மா இதையே சொல்லி மேல மேல கடுப்பாக்காதரா. சொல்லுவ கடுப்பா இருக்காமல, உனக்கு என்னடா தெரியும்? யாழு பிரியா கூட எனக்கு இந்த அளவுக்கு கிஸ் பண்ணது இல்லடா. அவளுக்காக கொடுக்கணும்னு வச்சிருந்த என் லிப்ஸ இப்படி கடிச்சு கொதறி வச்சிட்டியாடா பாவி. உனக்கெல்லாம் சரி விடு. டே கிருஷ்ணா, ஏன்டா நீ வேற?
சரி விடு, ஏதோ ஒரு கருமம் நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமே அதை பற்றி பேச வேணாம். ஆமாம், என்ன நீ இவ்வளோ காலங்காத்தாலேயே எனக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்க. நீ இருந்த ஸ்பீடுக்கு இன்னைக்கு வெளியில் வருவியா இல்லையானே எனக்கு டவுட்டாக இருந்தது. சரி, ஃபோன் கூட உங்ககிட்டேருந்து வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க பட்சத்தில் நீயா கால் பண்ணி என்னை சீக்கிரம் இந்த கடைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்ருக்கியே. என்னடா, என்ன விஷயம்? நீ வாய் வச்ச நேரம் எல்லாம் அமோகமா நடந்துச்சு, அதை சொல்லதான் வர சொன்னேன். அதானே பார்த்தேன். இந்த கல்யாண பசங்களுக்கு இதே வேலை. நைட்டு ஃபுல்லாக ஒய்ஃப் கூட நல்லா ஜாலியாக இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வந்து நல்லா வெறுப்பேற்றுறது. ஏன்னா நீங்களா திருந்தவே மாட்டீங்களாடா? என்ன மாதிரி ஒரு கன்னி பையனோட சாபம் உங்களெல்லாம் சும்மாவே விடாதுடா. நான் அப்போவே நினச்சடா, என்னடா உன் கண்ணம்லாம் செவந்திருக்கே, கண்டிப்பாக இது மாதிரி ஏதாச்சும் தான் நடந்திருக்கும் அப்படின்னு. என்னடா இப்போ உன் பொண்டாட்டி கூட நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக இருந்தேன் அப்படி தானே? ஹலோ, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கல்யாணம் நடக்கும். அப்போ நானும் உனக்கு ஃபோன் பண்ணி இதே மாதிரி இதே கடைக்கு வர சொல்லி உன்னை வெறுப்பேத்துல. என் பேரு கிருஷ்ணா இல்லடா. ஐயோ டேய், ஏன்டா நீ வேற இப்போ பஞ்சு டைலாக பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்க? நடந்தது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு கண்டபடி உளறிட்டு இருக்காடா. நடந்தது என்னன்னு உன் மூஞ்ச பார்த்தாவே தான் தெரியுதே. அதான் கண்ணு நல்லா செவந்து இருக்குது. அதுலே தான் தெரியுதே சாரு எந்த அளவுக்கு விளையாடி இருக்கீங்க நைட்டு ஃபுல்லான்னு. டேய், இன்னொரு வாட்டி நீ இதே திரும்பி திரும்பி சொன்னேன்னு வச்சுக்க, கட்டுப்பாயிடுவேன்டா. டேய், ஏன்டா நீ வேற நடந்தது என்னன்னு தெரியாம சும்மா இதையே சொல்லிட்டு இருக்க? ஆமாண்டா, என் கண்ணை செவந்திருக்குதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நடந்ததே வேற. என்னது நடந்தது வேறையா? ஃபர்ஸ்ட் நைட்டில் வேற என்ன நடந்திருக்க போகுது? வழக்கமாக நடக்கிறது தானே நடந்திருக்கும். எத்தனை படம் பார்த்துருப்போம். யாரை ஏமாத்த பார்க்குற நீ? டேய், உன்ன இப்ப கொல்ல போறேன் பாரு. சரி சரி, டென்ஷன் ஆகாத, என்னன்னு சொல்லு. டேய் கிருஷ்ணா, அது அபி நேத்து நைட்டு என்ன ஓங்கி அரைஞ்சிட்டான் மச்சான். என்னது, அபி சிஸ்டர் அரைஞ்சிட்டாங்களா? உனக்கெல்லாம் அரைகிறது மட்டும் இல்லடா, உதைக்கவும் செஞ்சிருக்கலாம். நீ என் மேலேயே காஞ்ச மாடு கம்பத்தில் மேய்கிற மாதிரி பாஞ்ச. அபி சிஸ்டர் மேலே சும்மாவா இருந்திருப்ப, அதான் உன்னை ஓங்கி அரைஞ்சிருப்பாங்க. ஏதோ அரைஞ்சதோட நிறுத்திட்டாங்களேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க. பின்ன நீ இருக்க ஸ்பீடுக்கெல்லாம் என்னாலே தாங்க முடியல, அவங்களாலே எப்படா தாங்க முடிஞ்சிருக்கும்? அதான் நல்லா ஓங்கி அரைஞ்சிருப்பாங்க. வந்துட்டான் பெருசா சொல்றதுக்கு. டே கிருஷ்ணா, வேணாண்டா, நான் அழுதுடுவேன்டா. டே, ஏன்டா நீ வேற நடந்தது என்னன்னு தெரியாம மேல மேலேயும் இந்த பிஞ்சு மனசை கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன். டேய் மச்சான் ஆதி, என்னடா ஒரு மாதிரி பேசுற? அப்போ நேத்து நைட்டு ஒண்ணுமே நடக்கலடா, ஒன்னும் நடக்கல. டேய் மச்சான், என்னடா சொல்ற? ஒன்றும் நடக்கலையா? நீ இருந்த ஸ்பீடுக்கு எல்லாம் நடந்து, டேய் மச்சான் நான் அப்பாவாகிட்டேன்டா அப்படின்னு சொல்றதுக்காக தான் என்ன வர சொல்றேன்னு நினைச்சேன். இப்போ என்னடா நீ ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்ற? எப்படி 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 ஹவ் இட் இஸ் பாசிபிள்? அட யாரா இவன்? டே, எதுவும் நடக்கலன்னு கூட எனக்கு பெருசா வருத்தம் இல்லடா. அது எப்படியா இருந்தாலும் இன்னொரு நாள் நடத்திக்கலான்னு வச்சுக்கேன். ஆனா இந்த அபி இருக்காளடா, அவ என் மேல கோவமா இருக்காடா. ஆனா எதுக்கு என் மேல கோவமா இருக்கான்னு தான் சத்தியமா புரியல மச்சான். அந்த கோவத்துல தாண்டா என்ன அடிக்கவும் செஞ்சா. டேய், என்னடா சொல்ற? சரி, நீ ஃபர்ஸ்ட் அபி சிஸ்டர் உன்னை அடிச்சாங்கன்னு சொன்னோன்னே ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நான் நினைச்சுதான் உன்னை கலாய்ச்சேன். நீ சொல்றத பார்த்தா உண்மையாவே அடிச்சிருப்பாங்க போல இருக்கே. அதுவும் உன் கண்ணும் செவந்திருக்கிறத பார்த்தா நல்லா வெறி கொண்டு அடிச்சிருப்பாங்க போல இருக்கேடா. ஆமா மச்சான். டேய் மச்சான், சத்தியமா என்னால நம்ப முடியலடா. அபி சிஸ்டர் அடிச்சாங்களா? அதுவும் கோவமா வேற அடிச்சாங்கன்னு சொல்ற, நம்ப முடியலையேடா. உனக்கு எப்படி ஷாக்கா இருக்கோ அதே மாதிரிதான் மச்சான் எனக்கும் ஷாக்கா இருந்துச்சு. அவ அடிச்சதெல்லாம் கூட பரவாயில்லடா, ஆனா காரணத்தை சொல்லிட்டு அடிச்சிருக்கலாம்டா. ஆனா என் மேல ஏதோ கோவத்துல இருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது மச்சான். ஆனா எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் தெரியலடா. அதுக்குதான் உன்னை வரவே சொன்ன மச்சான். டே ஆதி, என்னடா நீ என்னென்னமோ சொல்ற? ஃபர்ஸ்ட் அபி சிஸ்டருக்கு கோபம் வரும்னே என்னால் நம்ப முடியல. அடுத்தது உன்னை ஓங்கி அரைஞ்சிருக்காங்கன்னு சொல்ற, அதையும் என்னால் நம்ப முடியல. ஆனால் அவங்க இந்த அளவுக்கு உங்ககிட்ட நடந்துக்கிறாங்கன்னா அவங்க கோவப்படுற மாதிரி நீ என்ன மச்சான் பண்ண?
மண்ணாங்கட்டி. அது தெரிஞ்சா நான் எதுக்கு நான் உன்கிட்ட வந்து இப்படி புலம்பிட்டு இருக்க போறேன்? டேய், அவ ஃபர்ஸ்ட் எதுக்கு கோவமா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்டா. அட்லீஸ்ட் அவ கோவத்தை குறைக்கிறதுக்காச்சும் எனக்கு ஐடியா கொடு மச்சான். ஓ மை காட், ஓ மை காட். டேய், இப்ப எதுக்குடா நீ பைத்தியம் மாதிரி பக்கன்னு சிரிச்சுட்டு இருக்கான்? முதல்ல சிரிக்கிறது நிறுத்துடா. இல்ல மச்சான், நேற்று தான் உனக்கு கல்யாணம் ஆகி நைட்டு தான் ஃபர்ஸ்ட் நைட்டு. மார்னிங் என் பொண்டாட்டி என் மேல கோவமா இருக்கா, சமாதானப்படுத்துறதுக்கு ஐடியா கொடுன்னு கேட்டியா? அதான் மச்சான், சிப்பு வந்துருச்சு, சிப்பு. வரும்டா வரும். இப்ப மட்டும் நீ சிரிக்கிறத நிறுத்தலன்னு வச்சுக்கோயேன், சிரிப்போட சேர்த்து உனக்கு அழுகை வரும். உன்ன சரி மச்சான், சரி, சிரிக்கல. டேய் மச்சான், ப்ளீஸ்டா கிருஷ்ணா, அபி கோவத்தை எப்படியாச்சும் குறைக்கிறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஐடியா கொடு மச்சான். சரி மச்சான், கோவத்தை குறைக்கிறதுக்கு ஐடியா கொடுக்கலாம். ஆனா அதுக்கு முதல்ல அபி சிஸ்டர் எதுக்கு உன் மேல கோவமா இருக்காங்கன்னு தெரியணும்லடா. தெரிஞ்சா தானடா அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணலான்னு யோசிக்க முடியும். அந்த ஈர வெங்காயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் எதுக்கு நான் உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்க போறேன்? அவ எதுக்கு கோவமா இருக்கான்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி நானே சமாதானம் பண்ணிக்க மாட்டேனா? அது தெரியாம தானடா உங்ககிட்ட இப்படி வந்துட்டு இவ்வளோ காலங்காத்தாலே வந்து புலம்பிட்டு இருக்கேன். டேய் மச்சான் ஆதி, ஆனா சத்தியமா நீ இப்படி மாறுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலடா. என்ன மச்சான் இது? எல்லாரும் கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீ என்ன மச்சான், கல்யாணம் மறுநாளே இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட? எல்லாம் ஏன் தலையெழுத்துடா. உங்ககிட்ட போய் ஐடியா கேட்க வந்த பாரு, என்ன சொல்லணும், மூடிக்கிட்டு வீட்டில் உட்காந்து பெட்ஷீட்டை மூடிட்டு யோசிச்சிருந்தாவே ஏதாச்சும் ஐடியா கிடைச்சிருக்கும் பாரு. உன்னை நம்பி வந்தேன் பாரு. அடைச்சை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் போ. சரிடா சரி. இப்போ என்ன உனக்கு? அபி சிஸ்டர் ஏன் கோவமா இருக்காங்கன்னு தெரியல, ஆனாலும் கோவத்தை குறைக்கிறதுக்கு உனக்கு ஐடியா வேணும், அவ்வளோதானே? சிம்பிள். வெயிட் நான் சொல்கிறேன். சீக்கிரம் சொல்லி தொல்லடா. இரு மச்சான் இரு, யோசிக்கிறல்ல. ஐயோ டே, இன்னும் எவ்வளவு நேரம்னா யோசிப்பேன், சீக்கிரம் சொல்லுடா. மச்சான், சரிடா இங்க பாரு. இப்ப நான் சொல்ல போற ஐடியா வேர்ல்டு ஃபேமஸ் ஐடியாடா. இதை மட்டும் நீ பர்ஃபெக்டா பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அபி சிஸ்டர் கோவம் இன்னைக்கே தணிஞ்சிரும். நைட்டே நீ நேத்து விட்டதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன மச்சான், ஓகேவா? டேய் கிருஷ்ணா, நிஜமாதான் சொல்றியாடா? அந்த ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணா அபி கோவம் தணிஞ்சிருமா என்ன? அஃப்கோர்ஸ். டேய், அப்புறமும் எதுக்குடா வெயிட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் என்ன ஐடியான்னு சொல்லு மச்சான், சொல்லு. வெயிட் சொல்றேன். எதுக்குடா இப்படி அவசரப்படுற? உனக்கு தானே சொல்றதுக்காக தானே மூளையை கசக்கி புளிஞ்சி யோசிச்சிருக்கேன். வெயிட் பண்ணு, சொல்றேன். டேய் கிருஷ்ணா, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறடா. டேய் சீக்கிரம் சொல்லி தொல்லடா. சரி மச்சான், சொல்றேன். இங்கே பாரு மச்சான், உன் பொண்டாட்டி மட்டும் இல்லை, உலகத்துல யாரு பொண்டாட்டி கோவமா இருந்தாலும் சரி, இந்த 2 பொருள் இருந்துச்சுன்னு வச்சுக்கே மச்சான், அப்படி கோவத்தெல்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம்டா. டேய், பில்டப் கொடுத்ததெல்லாம் போதுண்டா, ஒழுங்கு மரியாதையா என்னன்னு சொல்லி தொல்லடா. சரி மச்சான், சொல்றேன். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? கூல். டேய் மச்சான், அந்த 2 பொருள் வேற எதுவும் இல்லடா, ஹல்வாவும் மல்லிகை பூவுண்டா. இதுதான் நீ யோசிச்ச அந்த வேர்ல்டு ஃபேமஸ் ஐடியா. இதுக்கு தான் நீ இவ்வளோ நேரம் உன் மூளைய கசக்கி புளிஞ்சு யோசிச்ச, அப்படிதானே? ஆமா. அடச்சி, என் வாயில நல்லா வந்துட போகுது. நீ கொடுத்த பில்டப்புக்கு வேற ஏதோ சொல்ல போறேன்னு நினைச்சா, ஏண்டா ஹல்வா மல்லி பூவலாமாடா கோவத்தை தணிக்கும். உன்னை போய் நம்பின பாரு, என்ன சொல்லணும்? டேய் மச்சான், என்னடா நீ ஹல்வா மல்லிப்பூவோட மகிமை தெரியாம நீ பாட்டுக்கு இப்படி என்னென்னமோ பேசிட்டு இருக்க? தப்பு. அதுவும் கல்யாணம் ஆன நீ இப்படி ஹல்வாவையும் மல்லிப்பூவையும் தரக்குறைவா பேசுறது ரொம்ப தப்பு மச்சான், ரொம்ப தப்பு. டேய் கிருஷ்ணா, என்னடா நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? ஹல்வாவையும் மல்லிப்பூவையும் வாங்கி கொடுத்தா கோவம் போயிடுமா என்ன? நல்லா கேட்டப்போ. டேய், முக்காவாசி ஆம்பளைங்க இந்த ஹல்வா மல்லிப்பூ வச்சு தாண்டா வாழ்க்கையே ஓட்டிட்டு இருக்காங்க. நீ வேணா நம்பலைன்னா இன்னைக்கு மல்லிப்பூவையும் ஹல்வாவையும் அபி சிஸ்டர்கிட்ட போய் கொடுத்து பாரு, அப்புறம் தெரியும்டா உனக்கு சேஞ்சஸ் என்னன்னு. அதுக்கப்புறம் இந்த மல்லிப்பூவையும் ஹல்வாவையும் நீ ஒரு நாள் விடாம வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்ப. டேய் கிருஷ்ணா, நிஜமாதான் சொல்றியா என்ன? உன்னை நம்பலாமாடா?
என்ன மச்சான் இப்படி கேட்டுட்ட? நீ என்னையும் நம்பலாம், ஹல்வா மல்லிப்பூவையும் தாராளமா நம்பலாம்டா. கண்டிப்பா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் மச்சான். நீ வேணா பாரு, மல்லிப்பூவையும் ஹல்வாவையும் கொடுத்த 1/2 மணி நேரத்துல எனக்கு கால் பண்ணுவேன், டேய் மச்சான் என் பொண்டாட்டி சமாதானம் ஆயிட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் உன்னை கையிலே பிடிக்க முடியாது, ரொம்ப பிஸி ஆயிடுவேன். அதனால நீ தேங்க்ஸ் ஏதாச்சும் சொல்றதா இருந்தா இப்பவே எனக்கு சொல்லிடு மச்சான். என்ன மச்சான் என்னென்னமோ சொல்ற? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா உனக்கு தேங்க்ஸ் என்னடா? நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் மச்சான். என்னது மறுபடியுமா? டேய் நீ தந்த வரைக்குமே போதும்டா, அந்த காயமே நான் ஆறலடா, இதுல மறுபடியுமாம்ல? ஐயோ ஆளை விடுறா சாமி. நீ முதல்ல ஹல்வாவையும் மல்லிப்பூவையும் வாங்கி கொடுத்துட்டு உன் பொண்டாட்டியை போய் சமாதானப்படுத்துற வழியை பாருடா. இப்ப பாரு. டடாய். டேய் எப்படா? அதெல்லாம் அப்படிதான். டேய் மச்சான், இது வரைக்கும் என்ன நீ ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தானே பார்த்துருப்ப, ரொமான்டிக் ஹீரோவா பார்த்தது இல்லையே. இனிமே பாரு மச்சான் இந்த ஆதியோட ரொமான்டிக் வெர்ஷனை. சரி மச்சான் நான் வரேன், எனக்கு டைம் இல்லடா பேசுறதுக்கெல்லாம். சீக்கிரமா போய் இந்த ஹல்வாவையும் மல்லிப்பையும் கொடுத்து என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண போறேன். பாய் மச்சான். ஓகே மச்சான், ஆல் தி பெஸ்ட். வெற்றியுடன் திரும்பி வா. பாய்டா மச்சான்.